all, welcome back to our session. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் 1 2024 இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க டேக்ஸ் ரெஜியூமில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த கீ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜியூமே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டேக்ஸ் ரெஜியூமே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டேக்ஸ் ரெஜியூமை பொறுத்தவரையில் ஓல்ட் அண்ட் நியூ அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியாக நம்ம வந்து பார்க்கலாம். அதில் வந்து நியூ டேக்ஸ் ரெஜியூமே தான் என்னது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டேக்ஸ் ரெஜியூமே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா they can choose the old tax resume also if it is benefit them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் they can choose old tax resume slab also அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த நியூ டேக்ஸ் ரெஜியூமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இஃப் த பீப்புள் ஆர் இஃப் அ பர்சன் இஃப் அன் இண்டிவிஜுவல்ஸ் இன்கம் இஸ் அப் டு 3 lakhs அப்படின்னா அவங்க என்ன பண்ண தேவையில்லை டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அதே இது ஒரு இண்டிவிஜுவலோட ஆனுவல் இன்கம் 3 lakhs to 6 lakhs இருந்ததுன்னா he or she should pay 5% of their income. அதே மாதிரி 6 lakhsலேருந்து 9 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா 10% வரைக்கும் என்ன பண்ணணும் டேக்ஸ் பே பண்ணணும். 9 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் இருந்தால் 15% என்ன பண்ணணும் டேக்ஸ் பே பண்ணணும். அதே மாதிரி ஆனுவல் இன்கம் 12 lakhsலேருந்து 15 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா 20% டேக்ஸ் பே பண்ணணும். 15 lakhsக்கு மேலே இருந்ததுன்னா 30% வந்து என்ன பண்ணணும் டேக்ஸ் பே பண்ணணும். இதுதான் நியூ டேக்ஸ் ஸ்லாப். ஓகேவா? ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடி வந்து 5 lakhs வரைக்கும் அவங்களோட இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ண தேவையில்லை டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. பட் இப்போது அந்த 5 lakhs வந்து 7 lakhs அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. which means rebate under the new tax regime has been increased from 5 lakhs to 7 lakhs. ரிபேட்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க 5 lakhsல இருந்து 7 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஜீரோ டேக்ஸ் வந்து கிடையாது யாருக்கு இஃப் த டோட்டல் இன்கம் இஸ் லெஸ் தென் 7 lakhs. 7 lakhsக்கு கீழே இருந்தது அப்படின்னா டேக்ஸ் வந்து என்னது இட்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இது நியூ டேக்ஸ் ரெஜியூமேல கொண்டு வந்திருக்கிறது. சரி, ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமையும் ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறாங்க தானே. அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா 2.5 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா 0%, 2.5 இருந்து 5 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா 5% பே பண்ணணும். 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா 20% வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணணும். ஒரு இண்டிவிஜுவலோட ஆனுவல் சேலரி 10 lakhsக்கு மேலேயும் இருந்தால் 30% பே பண்ணணும். ஸோ இதுதான் என்னது ஓல்டு டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா டேக்ஸ் ரெஜியூமே எவ்வளோ விழுவும் அப்படின்னா 12,500 வரைக்கும் ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமேக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லியும் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த அதர் கீ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா சர்சார்ஜ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்சார்ஜை வந்து என்ன செஞ்சுருக்காங்க 37% இருந்து 25% வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு குறைச்சிருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜியூமேல 5 crore தாண்டி சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து சர்சார்ஜ் வந்து 37% இருந்தது. பட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த 25% அந்த சர்சார்ஜை வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க கம்மி பண்ணியிருக்காங்க. யாருக்கு ஃபார் த இண்டிவிஜுவல் வித் ஆனுவல் இன்கம் விச் இஸ் எக்ஸீடிங் 5 crore. எதுக்கு கீழே நியூ டேக்ஸ் ரெஜியூமேக்கு கீழே. இன்னொரு கீ சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களோட மெச்சூரிட்டி வந்து அந்த ப்ரீமியம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ப்ரீமியம் 5 lakhs தாண்டி போச்சு அப்படின்னா அது வந்து என்னது இட் இஸ் டேக்ஸபிள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப கீ இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் தட் இஸ் கோயிங் டு பி எஃபெக்டிவ் ஃப்ரம் ஏப்ரல் 1 2024. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ தான். நியூ டேக்ஸ் ரெஜியூமேனா என்ன, ஓல்டு டேக்ஸ் ஸ்லாப்னா என்ன, அதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.